மற்றவர் தவறை மன்னிக்க முடியுமா? மற்றவர் தவறை மனதார மன்னிப்பதற்குரிய இருசாரர். ஒன்று, பழுதற்ற உண்மையான அன்புடையவர்களாக இருக்கின்றவர்கள். இரண்டாவது, ஏற்கனவே தான் செய்த தவற்றிற்காக தண்டனை பெறாமல் மன்னிப்பு பெற்றவர். இந்த இரு சாரர் தான் உண்மையாக மன்னிக்க முடிகிறது மற்றவர்கள் தவறை. அன்பு திரளான பாவங்களை மூடும் என புனித விவிலியத்தின் ஒரு ஒப்பற்ற வார்த்தை உண்டு. உண்மையான அன்புள்ளவர்களாக இருந்தால் மற்றவர்களை எளிதாக மன்னிக்கக்கூடிய விதத்தில் மனநிலையை பெறுவதோடு அவர்களது குற்றங்களை மூடுவதற்குரிய மனப்பக்குவம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். குறிப்பாக நம்மை பெற்ற தாயை எடுத்துக் கொள்ளுங்கள். எத்தனை குற்றங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் நம்மை மன்னித்து அவள் மறந்து மகிழ்கிறாள். ஒரு ஹைக்கூ கவிதை இப்படி சொல்கிறது: எத்தகைய குற்றங்களையும் மன்னிக்கும் நீதிமன்றம் தான் தாயின் இதயம். இந்த உலகில் வாழும் காலங்கள் மிக சொற்பமே. இந்த அற்பமான பூமிக்குரிய வாழ்க்கையில் பிறரை மன்னித்து பயணப்படுவோம். அதுவே நாம் செய்யும் நற்செயல். அடுத்த வகை மக்கள் தாங்கள் செய்யும் தவற்றிற்காக தண்டிக்கப்படாமல் மன்னிப்பு பெற்றவர்களாய் இருப்பார்கள். தங்களுக்கு கிடைத்த மன்னிப்பை உண்மையாய் எண்ணி பார்த்தால் மற்றவர்கள் தப்பிதங்களை மிக எளிதாக மன்னித்து மகிழ்வடைவார்கள். ஒரு தொழிற்சாலையில் ஒரு பணியாளர் தவறு செய்து சாட்சியோடு அகப்பட்டுக் கொண்டார். இவர் செய்த தவற்றிற்கான தண்டனை வேலையிலிருந்து நீக்கப்படுவதுதான் என்பது இவருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். அந்த தொழிற்சாலையின் மேலாளர் அறையிலிருந்து இந்த குற்றத்தில் அகப்பட்ட இந்த மனிதருக்கு அழைப்பு வந்தது. பயத்தோடு அவருடைய அறைக்குள் பிரவேசித்தார். மேலாளர் அவரை பார்த்து கேட்டார், நீ செய்த இந்த தவறுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அவரால் பதில் பேச முடியவில்லை. நிசப்தம் அந்த அறையில் நிலவியது. சிறிது மௌனத்திற்கு பின்பு மேலாளர் தொடர்ந்தார், நான் உங்களை தண்டிக்க விரும்பவில்லை. இனிமேல் உண்மையாய் நடந்து கொள்ள தீர்மானியுங்கள். இந்த தொழிற்சாலையில் இதுபோல மன்னிப்பு பெற்ற இரண்டாவது நபர் நீங்கள் என சொல்லிவிட்டு, அப்படியானால் மன்னிப்பு பெற்ற முதலாவது நபர் யார் என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அது நான் தான். இதே போல நானும் ஒரு தவறு செய்து அன்றிருந்த மேலதிகாரிக்கு முன்பு இன்று உங்களைப் போல கூனி குறுகி நின்றேன். அவர் என்னை மன்னித்தார். இன்று வரை நான் உண்மையுள்ளவனாக இந்த தொழிற்சாலையில் வேலை செய்து மேலாளராக உயர்த்தப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இப்பொழுது செல்லலாம். இனிமேல் உண்மையாய் இருங்கள் என்று அனுப்பி வைத்தார். அன்பரே, மன்னிக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருந்தால் மன்னித்து விடுங்கள். மன்னிக்கும் சுவாவம் இறைவன் இயேசுவுக்கு மிகவும் பிடித்தமான சுவாவம். மற்றவர்களை மன்னிக்கவும் ஆண்டவருக்கு முன்பதாக மன்னிப்பு பெற்றவர்களாக வாழவும் இயேசு உங்களுக்கு உதவிட உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.